அவர்களுடைய சாபம் 7 ஜென்மத்திற்கு சித்தர்கள் சாபம், ஞானிகள் சாபம் உங்களை தொடர்ந்து விடாது. மிகப்பெரிய நோய்வாய்ப்பட செய்யும். குடும்பத்தையே அறுத்து விடும், குலத்தை அறுத்து விடும். இதை நான் சொல்லலையா, திருமந்திரம் சொல்லுகிறது. அடியார் இதயம் கலங்கிட நாடும் நகரமும் நாசமே ஆகிவிடும். அது சும்மா சொல்லல, இது என் நந்திய ஆணை என்று சொன்னவர் எம்பெருமான் திருமூலதேவ நாயனார். அதனாலதான் சொன்னார், ஆட்பாளவர்க்கு அருள் மன்னமும் ஆதிமான்மும் கேட்பான் புகிலவை கிழக்க வேண்டா, மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுரு நீங்கள் சோதி, மா துக்கம் நீக்கல் உருவீர், சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின். நீ பெரிய மடாதிபதியாக இருந்தாய் என்ன, சாதுவா இருந்தாய் என்ன, நீ அடியாரை வணங்கவில்லை என்று சொன்னால், நீ இறைவனை நம்பவில்லை என்று சொன்னால், நீ பெரிய மகானாக இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து நல்ல சாது பூஜை பண்ணணும், நல்ல சாது பிரசங்கம் செய்யணும், நல்ல சாது அடியாருக்கு முதல்ல தர்மம் பண்ணணும்.